நம்ம வந்துட்டு மாண்புமிகு முதலமைச்சர்னு கூப்பிடணும். நம்ம வந்துட்டு தப்பா பேசுறோம் அப்படின்னா நம்ம மேலேயே கேஸ் போட்டுருவாங்க. இப்ப இருக்கிற இந்த ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னா, ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருக்கட்டும், அதை விட வந்துட்டு இந்த கொடுங்கோல் ஆட்சின்ற மாதிரி இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு இப்ப பொருந்தும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி தோழரே, ஆர்ஜி சரண் அவர்களை வந்துட்டு தொடப்பக்கட்டை அப்படின்னு சொன்னதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல என்ன பண்றாங்கன்னா, அவர் வந்துட்டு கழகத்துக்காக பேசுறாங்கன்னு சொல்லிட்டே அவரை வந்துட்டு அவர் மேல பொய் புகார்கள் எல்லாம் போட்டு அவர் அரெஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி அன்பானந்தம் அவர் வந்துட்டு சிஎம் அவர்களை வந்துட்டு அவதூறா பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அவதூறா பேசிட்டாங்கன்னா அவர் ஆல்ரெடி அந்த அசெம்பிளில அவர் ஒரு வார்த்தையை பேசினாரு. நீங்க மட்டும் அப்படி பேசுறீங்களே, நாங்க பேசலாமா அப்படின்னு பேசுனதுக்கே வந்துட்டு அவருடைய அக்கௌண்ட்டை ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்ணி அவரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அவர் மட்டும் டேஷ்ன்னு சொல்லலாம், ஆனா அவர் மட்டும் வந்துட்டு கொத்து பரோட்டா போட்டுருவேன்னு சொல்லலாம், நல்லா வாயில வந்துடும். இந்த மாதிரியான வார்த்தைகள் அவர் சொல்றதுனால தானே எல்லாருக்கும் அவரே சொல்றாரு நம்ம சொல்லலாம் என்ன அப்படின்ற ஒரு தாட் எல்லா விஷயத்தையுமே நார்மலைஸ் பண்றாரு. அவர் செஞ்சுட்டா என்ன, இருந்துட்டு போட்டோம் பரவாயில்லையே அப்படின்னு ஒரு நார்மலைஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு, இது பாருங்களேன் டிவிக்கு ஆட்சியில இப்படி ஆயிடுச்சுன்னு இப்ப பக்கத்துல யாரையாவது கேட்டாங்கன்னா, ஏன் அது திமுக ஆட்சியில இல்லையா, அதிமுக ஆட்சியில இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது மாற்றத்தை விரும்பின மக்கள் அவர் செய்யறத நார்மலைஸ் பண்ணி ஏன் இது டிஎம்கேல இல்லையா ஏடிஎம்கேல இல்லையான்னு கேட்கிற அளவுக்கு நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க நீங்க மாற்றத்தை தானங்க விரும்புனீங்க, அப்ப மாற்ற அரசியல தானே நீங்க கேட்கணும். இப்ப இப்படி பண்றாங்களே இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களான்னு கேட்டா அவங்க கேட்கறதுக்கு தயாரா இல்ல. அவங்க திரும்ப கேட்கறது வந்துட்டு ஏன் டிஎம்கேல இல்ல, ஏன் ஏடிஎம்கேல இல்ல, டிஎம்கேல இவ்வளவு பேர் ஊழல் பண்ணிருக்காங்களா, ஏன் டிஎம்கே இத்தனை பேர். ஊழல் பத்தி பேசும்போது நேத்து நான் ஒரு நண்பரை சந்திச்சேன். அவருக்கு கல்யாணம் சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வந்தாங்க. நானும் வழக்கறிஞர்ன்றனால அவரும் வழக்கறிஞர், நாங்களாம் ஒன்னா படிச்சோம். அவர் திருச்சியில இருந்து வந்திருந்தாரு. பேசிக்கிட்டே இருக்கும் போது எப்படி இருக்கு அங்கெல்லாம் எப்படி இருக்கு எல்லாம் பேசும்போது அவரே ஒரு வார்த்தை சொல்றாரு, வெளியே வந்துட்டு தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்க மாட்டாங்க, ஆனா பிபிக்கே வந்துட்டு காசு வாங்குறாங்க. பரவாயில்லக்கா, பிபிக்கு தான் வாங்குறாங்கன்னு பார்த்தா முனிசிப் ஜிபிக்கு கூட அந்த அமௌண்ட் தான் வாங்குறாங்க. நான் எவ்வளவுன்றதை நான் மென்ஷன் பண்ண விரும்பல, அங்கேயுமே வாங்குறாங்க, ஜிபிக்கே வாங்குறாங்க அப்படின்றாங்க. இல்லையப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களா என்ன, நம்மளுக்கு இங்கெல்லாம் அப்படி பண்ணது இல்லையே இங்க சென்னையில அப்படின்னா, இல்லக்கா அது சென்னை வேற, அங்க வந்துட்டு மப்சல் கோட்ல கண்டிப்பா வாங்குறாங்க, அதிகமா வாங்குறாங்க, ஆனா கேட்டா வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க, ஊழலற்ற சமுதாயம் அப்படின்னு காமிச்சிக்கணும்ன்றாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா சார், ஆக்சுவலா நிறைய வெவ்வேறு இடத்துல இருந்து எனக்கு கால் வருது, இவங்க என்னமோ பண்றாங்க அப்படின்னுட்டு. ஒரு மேம் வந்து எனக்கு கால் பண்ணாங்க. அவங்க வீட்டுல ஒரு மெய்டு வேலை செய்யறாங்களாம். அவங்க ஏதோ இன்கம் சர்டிபிகேட்டுக்கோ எதுக்கோ ஒன்று அப்ளை பண்ணியிருந்திருக்காங்களாம், எப்பயோ அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து கால் வருதான், நீங்க வாங்கிட்டீங்களா இல்லையான்னு செக் பண்றாங்களாம். அதுக்கப்புறம் இன்னும் இந்த மாதிரி 2-3 இன்சிடென்ட் நிறைய பேர் சொல்றாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து கால் வருது, கேக்குறாங்க. அவங்க என்ன காமிக்க விரும்புறாங்கன்னா, இந்த அதாவது அடிப்படையில ரொம்ப கீழே பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு அவங்க ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு வந்துருச்சுங்களா மேடம், உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சானா அவங்களெல்லாம் வந்துட்டு கேட்டுக்கிறாங்க, உங்களுக்கு அது வந்துச்சா இது வந்துச்சான்னு கீழ் லெவல்ல மட்டும் ஒர்க் பண்ணி நைஸா அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி கவர் பண்ணி வச்சுக்கிட்டு மேல் லெவல்ல பெரிய ஊழல் பெரிய கரப்ஷன் அவங்க பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது இங்க ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு இன்கம் சர்டிபிகேட் இந்த 200 ரூபாய் 300 ரூபாய் வந்துட்டு அதை நீங்க பண்ணி விட்டுருங்க, பெருசா பாத்துக்கலாம், சின்னதுல கை வச்சு நமக்கு என்ன ஆக போகுதுன்ற மாதிரி சின்னதெல்லாம் விட்டுடுறாங்க. இதெல்லாம் நம்ம சுத்தமா வச்சுப்போம், பெரிய லெவல்ல கை வச்சுப்போம் அப்படின்றாங்க. இந்த ஊழல் நீங்க சொன்னோன்னா எனக்கு இந்த விஷயத்தை இங்க பதிவு செய்யணும்ட்டு. 2வது விஷயம் வந்து பிஜேபி அப்படின்னு சொன்னீங்க. அந்த பிஜேபிக்கும் இவங்களுக்கும் என்னன்னா எந்த வித்தியாசமுமே நான் பார்க்க விரும்பல. எல்லாரும் என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் சேர்ந்துட்டாங்க டிவிகே கூட, அப்ப டிவிகே கூட காங்கிரஸ் சேர்ந்துட்டாங்கன்னா பிஜேபி எப்படி வருவாங்க, நீங்களா இவ்வளவு நாள் பிஜேபி கூட்டணி நீங்களா பாத்தீங்களா, காங்கிரஸ் இருந்தாலுமே தாவேகாக்கு பேக் போன் பிஜேபி தான். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு அறநிலைத்துறை எடுத்துக்கோங்க. அறநிலைத்துறையில யார வந்துட்டு அமைச்சரா நியமிச்சாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். சரி அதை விட்டுறலாம், அதை கூட வந்துட்டு அவர் வந்துட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சாரு அப்படின்றாங்க. ஆனா அறநிலைத்துறையில இருந்து வரக்கூடிய வருமானத்தை என்ன பண்ணணும்னு இந்த தாவேகா அரசு இப்ப சொல்லியிருக்காங்க, அறநிலைத்துறையில இருந்து வரக்கூடிய வருமானத்தை அறநிலைத்துறை கோவில்களுக்கு மட்டும் தான் செலவிடணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எங்கேயுமே அப்படி பண்ணது கிடையாது. அதாவது கோவில்ல இருந்து வரக்கூடிய அந்த காசு, அதுல இருந்து வரக்கூடிய தொகைகளை வந்துட்டு மத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் செலவிடணும் அப்படின்ற மாதிரி தான். இப்ப என்ன சொல்றாங்கன்னா கோவிலுக்கு வருது கோவிலுக்கு தான் வரணும், இது யாருடைய கோட்பாடு, இது பிஜேபியோடையது இங்க வந்துருச்சு. அதாவது கோவில்களுடைய மெயின் ரெஸ்பான்ஸ் என்ன, முதல்ல கோவில் கட்டும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கோவிலுக்கு எல்லாரும் டொனேஷன் கொடுப்பாங்க, கோவிலும் வரணும், அந்த டொனேஷன்ல இருந்து மக்களுக்கு கொடுப்பாங்க, அதுதான் கோவில்ன்ற மாதிரி ஒரு பேசிக்கா ஆரம்பிச்சது. அதை நாளடைவுல மாத்திட்டாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அது டிபார்ட்மெண்ட் அறநிலைத்துறைன்னு வரும்போது அதுல இருந்து இப்ப ஒரு 10 லட்சம் ரூபாய் 10 லட்சம் கோடி கணக்குல வந்த காசு வந்தா கூட அது கோவிலுக்கே தான் செலவு பண்ணுவாங்களாம். அப்ப மத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் யார் கொடுப்பாங்க, இது அப்படியே பிஜேபியோடதாவே வந்துட்டு இருக்குது. இவங்க வந்துட்டு தாவேகா அரசுனே இல்ல, பிஜேபி அலைன்ஸ் தான். ஆனா சும்மா நமக்கெல்லாம் காமிக்கும் போது பிஜேபிக்கு நாங்க அது சொல்லுவோம் டீலிமிட்டேஷனுக்கு அவருக்கு காதுக்கு செய்தி,
எப்படி யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அதையும் அவர் சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போது கூட நம்மள வந்து கேவலமாவும் பாத்தியா அவருக்கு பேப்பர் எரிக்கிறாரு, அவர் நான் மாடியில இருந்து பேசிட்டா போதுமா, மேல போய் கொடி கட்டிட்டா போதுமா, டீலிமிட்டேஷன் போயிடுமா, நாங்களா பேசலையான்லாம் அவதூறு பரப்பிட்டு இன்னைக்கு மேடை ஏறி அதே டீலிமிட்டேஷன் பத்தி எனக்கு காதுல செய்தி வந்தது. ஆனா நாங்க தமிழ்நாடு ஒருபோதும் அதுக்கு ஒத்துக்காதுன்னு மட்டும் அவர் சொல்றாரு. அப்ப அவர் எப்படி அப்படி சொல்லுவாரு? ஒருபோதும் தமிழ்நாடு ஒத்துக்காது. தமிழ்நாட்டுக்கு இங்க இருந்து அங்க யார் ரெப்ரசன்டேஷன் பண்ண போயிருக்காங்க? தோழர் சொன்னாரு, கார்த்திக் தோழர் சொன்னாரு, அதே மாதிரிதான். அது சின்ன சின்னதா வாங்கிக்கிறது. இப்ப 10 ரூபாய் 20 ரூபாய். இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல போனாங்கன்னா சரி, இப்போ ஒரு அட்டெண்டர் போறாங்க, ஒரு ஆயமா வராங்க, அவங்கள ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போறாங்க பேஷண்ட் அப்படின்னா நமக்கே பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க கையில ஒரு 100 200 அந்த மாதிரி இவங்க இதெல்லாம் வந்து லஞ்சம்னு சொல்லி பிடிச்சு வச்சுக்கிறாங்க. ஆனா அதுவே வந்துட்டு ஒரு 20 லட்சம் 10 லட்சம் பிபி போஸ்ட்டுக்கு, இந்த போஸ்ட்டுக்கு, டாக்டர் போஸ்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பருக்கு இவங்க வாங்க மாட்டாங்களா? இப்போ பஸ்ல கண்டக்டர்ஸ் டிரைவர்ஸ் அவங்களெல்லாம் பெர்மனன்ட் வாங்கறதுக்கு இவங்க வாங்க மாட்டாங்களா? வெளிப்படையான டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் வச்சிருக்கோம் நாங்களே, எத்தனை பேர் வாங்காம இருக்கிறாங்க? இப்போ போஸ்ட் போட போட கண்டிப்பா வாங்குவாங்க. டிஎன்பிஎஸ்சில பாத்தீங்கன்னாலே ஃபர்ஸ்ட் வந்துட்டு 80ல இருந்து 90 சீட்டு போட்டிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சில. இப்ப வெறும் 36 தான் போட்டிருக்காங்க. அப்ப 90 கொடுக்கும்போது என்ன டிஎன்பிஎஸ்சில 90 தான் போட்டிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி சண்டை போட்டவங்க இப்ப 36 கொடுக்கும் போது ஏன் அந்த சண்டை வரலன்னு தெரியல. இந்த மாதிரிதான் அவங்க செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயத்த எல்லாம் வந்துட்டு பெருசுப்படுத்தி பாத்தீங்களா நாங்க 20 ரூபா வாங்குறத மறைச்சிட்டோம், 10 ரூபா வாங்குறத மறைச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவரு படத்துல எல்லாம் பார்த்துட்டு தன்னை கெத்தா காமிச்சுக்கணும். மக்களும் அவங்கள நான் வந்துட்டு விஜயோடைய ஃபாலோவர் அப்படின்றத ஒரு கெத்தா சொல்லிக்கணும்னு நினைக்கிறாங்க. சிஎம் தாண்டி அவர் இன்னுமே வந்துட்டு நடிகர் அப்படின்ற அந்த ஃபேமை விட்டு வெளியே வரல. நான் வந்துட்டு விஜயோடைய ரசிகன் அப்படின்றத தாண்டி நான் வந்து டிவிக்கே ஃபாலோவர், அது கெத்தா சொல்லிக்கணும். இப்ப நான் எப்படி வராங்க, நான் இந்த டிவிக்கேல இருக்கிற தொண்டர்கள்லாம் நேரா ஒரு ஹோட்டலுக்குள்ள வராங்கன்னா அப்படியே என்ன எல்லாம் சரியா இருக்கா அப்படி அந்த ஒரு தோரணையில தான் வராங்க. அவர் என்ன அங்க சொல்லி கொடுத்து அனுப்புறாரோ அந்த தோரணையிலே ரேஷன் கடைக்குள்ள வந்தோம்னா அந்த தோரணை இப்படி காலரை தூக்கி விட்டுக்கிறது, ஒரு இபிக்குள்ள போனா அது ஒரு தோரணை, ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள அந்த தோரணை எப்படின்னா எல்லாம் சரி. அவங்களே பாத்தீங்கன்னா ஒரு காசு கொடுத்துதான் வந்திருப்பாங்க, எல்லாமே காசு கொடுத்தா செய்வாங்க. டக்குன்னு பின்னாடி போன்ல எடுத்துக்கிறது ரீல்ஸ், இவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டு அங்கேயே டீலிங் முடிக்கிறது, அதுவும் நடக்குது. நீங்க கேட்டிருக்கீங்க இந்த ஊழலுக்கு வந்து விஜய் பேரை வந்து சொல்லணும், எங்க ஆட்சி எங்க அண்ணா ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து முதலமைச்சர் வந்து ஒரு மாண்பு இருக்குன்னு சொன்னால, இப்போ இந்த என் பேரை சொல்லுங்கன்னு சொல்றது யார் சொல்லுவா? ஒரு வார்டு கவுன்சிலரோ, பா அங்க போப்பா தம்பி என் பேரை சொல்லுப்பா இது நடக்கும்பா. ஒரு முதலமைச்சர் கிட்ட அதிகாரம் இருக்கு. நீ லஞ்சம் வாங்குனீங்கன்னா நீங்க சொல்லுங்க. அதே மேடையில அரசு அதிகாரிகள் யாராச்சும் லஞ்சம் கேட்டால் உங்களை டிஸ்மிஸ் பண்ணுவேன், உங்களை சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்ற வாயி, அப்படி சொல்ல வேண்டிய வாயி என்ன சொல்லிருக்குன்னா அங்க போயிட்டு வந்து என் பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ முதலமைச்சர் மீது அரசு அதிகாரிகளுக்கு பயம் இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியுது லஞ்சம் கேட்பாங்கன்னு தெரியுது. அந்த இடத்துல போயிட்டு என் பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுனாலதான் இவருக்கு வந்து இவரோட நிர்வாக திறனற்ற செயலை வந்து இப்படி மூடி மறைக்கிறதுக்காக என் பேரை சொல்லுங்கன்னு சொல்றாரு. அதான் இவர் வந்து எப்ப முதலமைச்சரா மாற போறாருன்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. இன்னும் கவுன்சிலர் ரேஞ்சுக்கே பேசிட்டு இருக்காரு இவரு. இந்த யாரு வந்துட்டு அவர் பேரை சொல்லுவாங்க? தாவேக்காவை சார்ந்தவர்கள் தான் சொல்லுவாங்க, தொண்டர்கள் தான் சொல்லுவாங்க. அப்ப அவர் என்ன வந்து சொல்ல வர்றாருன்னா, இலைமறைக்காயாக நீங்க எங்க போனாலும் என் பேரை வச்சு யூஸ் பண்ணி உங்க காரியத்தை சாதிச்சுக்கோங்க. நான் வந்துட்டு விஜயோடைய டீம்ல இருக்கேன், நான் விஜயோடைய ஃபாலோவர், நாங்க வந்துட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அப்படின்னு என் பேரை நீங்க சொல்லிக்கோங்க, சொல்லி எல்லா காரியத்தையும் முடிச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு ஓட்டு போடாத மக்கள் வந்துட்டு அவர் பேரை சொல்றதுக்கு யோசிப்பாங்க, இவர் இப்படின்றத யோசிப்பாங்க. அப்ப யாரு எனக்கு போட்டீங்களோ அவங்களுக்கு மட்டும் எல்லா ஃபேவரா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு ஓட்டு போடாதவங்க மேல வெறுப்பு அரசியல் எப்படி அம்மா பண்ணாங்க அந்த மாதிரி இவருமே வந்துட்டு வெறுப்பு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு.